ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கில் நம்ம பார்க்க போற படம் கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கத்துல ருத்ரா, விஷ்ணு விஷால், மித்திலா பல்கர், மிஸ்கின் கருணாகரன் இவங்க நடிப்புல வெளியிருந்த படம் தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, அதாவது டைரக்டர் ஆகி முன்னேற துடிக்கிற ஒரு இளைஞர் வந்து என்ன செய்யறாருன்னா, விஷ்ணு விஷால் தான் ஹீரோவாவே நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் கதை சொல்ல போறாரு. அவர்கிட்ட கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு கதையை ஓபன் பண்றாரு. அது பாத்தீங்கன்னா ஜனநாயகனுடைய கதை மாதிரி இருக்குது. வேணாம் ப்ரோ, இது நான் பண்ண மாட்டேன், அது வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் சொல்றேன்னு சொல்லிட்டு கிரைம் த்ரில்லர் சொல்றாரு. ராட்சசனோட பெருசா பண்ணிட்டு போறீங்க, அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நிறைய படம் போலீஸா பண்ணிருக்கேன், இப்ப பண்ணிட்டு இருக்க படம் கூட போலீஸ் த்ரில்லர் தான், நீங்க ஏதாவது வேற கதை சொல்லுங்க சொல்றோம்னா, வேற கதை இல்ல சார், நீங்க உங்களை பார்த்தா ஒரு முன்னேறி துடிக்கிறீங்க மாதிரி இருக்கு, உடனே ஒரு கதையோட வாங்கன்னு சொல்றாங்க. கதைக்கு வந்து வர்றாரு. வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அவர் சொல்லி விடுவாரு, நான் லவ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப ஆசைப்படுறேன், அதை பண்ணவே இல்லை சரியா, அது மட்டும் நல்ல கதையா இருந்துச்சுன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் மாட்டுது. உடனே போய் கதை சொல்ல, இப்பதானே போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க, இல்ல சார் ஒரு லவ் சப்ஜெக்ட் இருக்கு சார், சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே சொல்றாரு, சார் இது கதை இல்லை சார், என் வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்றாப்புல. ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அப்படி வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதை ஒத்துக்கிட்டு விஷ்ணு விஷால் படம் பண்ணாரா பண்ணலையா, இதுதாங்க அந்த படத்தோடைய கதை. கதையை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அந்த ஹீரோவுடைய லவ் தான் அந்த படத்துடைய கதைன்னு சொல்லிட்டு, அந்த நாட்டையே அவர் சொல்லணும்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து படம் வந்து நகருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 2K கிட்ஸ், அந்த 2K கிட்ஸ்க்கு பொருந்துற மாதிரி ஒரு அழகான திரைக்கதையை ஒரு அருமையா ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட். தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா MK தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூர்யா, விஜய் சேதுபதி வர ஒரே லவ்வா தான் இருக்குது. இந்த லவ்ங்களை எப்படி மாத்தி அமைச்சு எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் ஓடும்ன்ற நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா லவ் வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனா எந்த காலத்திலயுமே அழியாததுங்கிறது ஒரு காதல்ங்கிறத ஒரு அருமையான காவியம். இந்த காவியத்தை எப்படி எல்லாரும் படைக்கிறாங்கிறத படத்தை பொறுத்திருக்கு. சமீப காலமா காதல் படங்கள்லாம் வந்து பெரிய வரவேற்பு இல்லைனாலும் ஒரு என்ன சொல்றது மினிமம் கேரண்டியை ஜெயிச்சுக்கிட்டு தான் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். அந்த வகையில இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், நான் வந்து சுத்தமா எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு 4 படம் ரிலீஸ் ஆனா கூட சரி ஓகே விஷ்ணு விஷாலுடைய பிரதர் நடிச்சிருக்காப்புல, புதுமுகம் நடிச்சிருக்காங்க, ஒரு பிரேமலு மாதிரி இருந்துராதா அப்படின்னு ஒரு இயக்கத்துல தான் அந்த படத்துல போனேன். ஆனா உண்மையிலே பெரிய எதிர்பார்ப்பும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனா உலகம் நுழைஞ்சவன பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு லவ், அடுத்து ஒரு 2வது நாளே பிரேக்கப் ஆயிருச்சு, அடுத்து ஒரு லவ், அதுவும் பிரேக்கப் ஆயிருது, அடுத்து ஒரு லவ். இது பூரா என்னன்னா விஷ்ணு விஷால்ட்ட கதையை சொல்றாரு, பிரேக்கப் ஆயிருது. அப்ப இன்டர்வல் போர்ஷன் வருது, விஷ்ணு விஷாலே கேட்கறாப்புல, இது இப்ப இன்டர்வல் போர்ஷன் அப்புறம் கேட்கும் போது இல்ல கிளைமாக்ஸ் இதுன்றாங்க. நம்மளாம் ஆஃப், என்னடா கிளைமாக்ஸ் இன்டர்வல் வர எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, நீங்க என்னத்த இன்டர்வல் பின்னாடி சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா, இன்டர்வல் விட்டாங்க. காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்க. இன்டர்வல் பின்னாடி கதை ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அந்த கலரே மாறி வேற மாதிரி போய் ஒரு அருமையான ஒரு கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஐயோ நம்ம வந்து நீ படம்லாம் நல்லா பண்ணிடுவேன், ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிடுவேன், போயிட்டே இருக்கணும், நீ கிளைமாக்ஸ் என்னையா பண்ண போற, அதைத்தான் நான் பார்க்க உட்காந்துருக்கேன்னு பார்த்தா கிளைமாக்ஸ் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆச்சு, தலையில கை வச்சாச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் அடிச்சு சும்மா திருக்குறள் மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் அதுக்கு அடுத்து ஒரு படம் வரும். அந்த ட்விஸ்டுக்கு பின்னாடி என்னமோ மாதிரி யோசிச்சிட்டாங்க தெரியுமா, வேற மாதிரி யோசிச்சு அருமையா வந்து ஒரு சூப்பரான ஒரு கை தட்டி சிரிச்சு ஆரவாரம் பண்ற மாதிரி ஒரு கிளைமாக்ஸை பண்ணியிருக்காரு இந்த கிருஷ்ணகுமார். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்ப ஹீரோவை பத்தி பேசணும். ஹீரோ ருத்ரா, விஷ்ணு விஷாலோடைய பிரதர். சரி அவர் எப்படி பண்ணிருக்கான்னு பார்த்தா, உண்மையிலே சொல்றேன், இந்த புதுப்பைய மாதிரி தெரியலங்க அந்த படத்துல. 4-5 படம் பண்ண ஒரு எப்படி சொல்ற ஒரு மெச்சூர்ட் ஆக்டர் மாதிரி அவ்வளவு அழகா பிரசன்ஸ். பைக்ல வரும்போது ஒரு எமோஷன் ஆகும், அப்படி கண்ணை கலங்கிட்டு வர்ற சீனா இருக்கட்டும். அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து அப்பானா இப்படிதான், அம்மா தான் இப்படிதான் சொல்லிட்டு அவனோட ஒரு பேட் மைண்ட் வந்து கிரியேட் ஆகி அந்த பொண்ணுகள் வந்து லவ் பண்ற பொண்ணுகளை கூட எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாம காம்ப்ரமைஸ் கோவப்படுற சீனு எல்லாமே அழகா பண்ணிருக்கேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு வந்து ஆம்பளைனாலே பிடிக்காம அதுவும் பண்ணி இந்த 2 பேருக்கு லவ் ஆகி எப்படிலாம் பிரேக்கப் ஆச்சு, எப்படிலாம் இதாச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த 3 லவ்வும் எப்படி பிரேக்கப் ஆச்சு, எதனால பிரேக்கப் ஆச்சு, கிளைமாக்ஸ்ல என்ன பண்ணாங்கிறத ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. ருத்ரா வந்து உண்மையிலே கலக்கிட்டாப்ல. ஒரு ஃப்ரேம்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ப்ரோவோட வந்து பாத்தீங்கன்னா ருத்ரா வந்து ரொம்ப அழகா இருக்காப்ல, ரொம்ப நல்லா இருக்காப்ல, எக்ஸ்பிரஷன்லாம் நல்லாவே அழகாவே நான் என்ன சொல்றது
அழகாவே பிரசன்ட் பண்றாப்ல, ரொம்ப நல்லாவே இருந்திருக்காப்ல. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கா. 4 ஹீரோயின்ங்க படத்துக்கு 4மே இளமை துள்ற அழகு போட்டு அந்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் நம்ம ஸ்லோவா பண்றோமோ அந்த நேரத்துல கூட ஹீரோயின் என்ட்ரி வந்து 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 ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்க, தாராளமா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, 4 லிப்லாக் சீன் கூட இருக்குது. ஏன்னா இப்ப 2K கிட்ஸ்னாவே வந்து பாத்தீங்கன்னா லவ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து ஒரு கிஸ் எதிர்பார்க்குறானுங்க. அந்த சீன்லாம் ரொம்ப யதார்த்தமா அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஒன்றும் விரசமாலாம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா கைதட்டி ரசிக்கிற மாதிரி தான் அந்த சீன்ஸ் இருக்கும். ஏன்னா லவ்வர்னு ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க இந்த காலத்துலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஸ்கேல்ல பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா தாராளமா நடிச்சிருந்தாங்க. கிளாமரோட சேர்ந்து ரொம்ப கொள்ளை அழகா இருந்துச்சு. எல்லாமே அவங்க கியூட்டான எக்ஸ்பிரஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். 2K கிட்ஸ் அப்புறம் அப்படியே கொத்து கொத்தா இழுக்கிறதுக்குள்ள எல்லா வேலையுமே இந்த படத்துல பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் சாரை சொல்லணும். இந்த சின்ன படத்துக்கு வந்து மிஸ்கின் சார் வந்து நானும் நடிச்சு தரேன், என் பங்களிப்பு இருக்கட்டும் சொல்லிட்டு டைரக்டராகவே நடிச்சிருக்காரு. ஏன்னா வந்து ஹீரோ வந்து டைரக்டரா இருக்காரு இல்லையா. ஸோ வந்து மிஸ்கினோட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்து மிஸ்கினோட ஒர்க் பண்றாப்ல. அந்த மிஸ்கினோட போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தா கூட ரொம்ப கியூட்டா அழகா இருக்குது. ஒரு செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் செம்மையா நடிச்சாங்களான்னு கை தட்டும் போது இவன் சொல்லி நான் எப்படா ஷார்ட்டை ஓகே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 வேணும்னே வந்து ஒன் மோர் வாங்கி 4வது டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நான் சும்மா சொல்லிட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் டேக் அந்த வெளியில உள்ள சொன்னா கத்தனால அந்த ஷார்ட்டை ஓகே அதை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சீனா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாப்ல. ஒரு கட்டத்தில் பார்த்தா கொரியோகிராஃபர் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல, தலங்க மாசம் சொல்லிட்டு தள்ளிட்டு இவர் வந்து கொரியா பண்ணி காமிக்கிறாரு. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மிஸ்கின் சார் மேல இந்த மரியாதை இந்த படத்தின் மூலமா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த படத்துல நல்லாவே தெரியுது. அதுக்கடுத்து கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. கிங்ஸ்லியோடைய காமெடி வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட மேனேஜரா வந்துட்டு அவர் ஒரு அட்ராசிட்டி பண்றாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தாண்டி வந்து விஷ்ணு விஷால்னு ஒரு ஃப்ரேம் ஒருத்தர் விஷ்ணு விஷால் வந்து ஹீரோவாவே நடிச்சிருக்காரு அந்த படத்துல. எல்லாமே ஓகே, இவரெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவர் வந்து ஒரு கேமியா மாதிரி பண்ணிட்டே வந்தார். மிஸ்கின் சார் படம் எடுக்கிறாரு, அவர் தான் ஹீரோ அந்த படத்துக்குள்ளேயே. ஸோ அந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு மாட்டு வண்டியில வர்றாங்க. இவர் வந்து ஒரு வேலைக்காரன், ஹீரோயினை லுக் விட்டுட்டே இருக்காரு. நீலாம் ஒரு ஆளா வேலைக்காரன் தாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் லுக் கொடுத்து அங்க பார்த்தோம்னா காட்டு கொள்ளையர்கள் இருக்கால அந்த வண்டியை சுத்துறாப்புல. அந்த இடத்துல ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, ரிவீல் பண்ண முடியாது. இந்த இருக்கிற ஒட்டுமொத்த 25 பேர் நடிச்சாங்க இல்லையா, அவங்கள அப்புறம் ஓவர் டேக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சீன் பண்ணியிருப்பாப்புல விஷ்ணு விஷால் பிரதர். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. பாக்குறதுக்கு என்ன தெரியுமா இருக்கு, ஒரு பிளசண்டான ஒரு சூப்பரான படமா இருக்குது. மியூசிக் டைரக்டர் சொல்லியே ஆகணும் ஜென் மார்டின். படத்தோடைய ஹீரோ வந்து ருத்ரானா, செகண்ட் ஹீரோ ஜென் மார்டின் தாங்க. இதுவரை நான் அந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது ரசிச்சு நான் அந்த அளவுக்கு ரசிச்சது கிடையாது. ஏன்னா ஒரு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு வயலின் போடுறாப்புல, அதுக்கடுத்து ஒரு லவ் பிரேக்கப் ஆகும்போது ஒரு ஹார்ஸா ஒரு மியூசிக் போடுறாப்புல, எல்லா சீன் பை சீனு அப்படியே பேட்சா ஒர்க் பண்ணி எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டிருக்காப்புல, தெரிக்க விட்டுருக்காப்புல. மியூசிக் வந்து இந்த படத்துக்கு பக்க பலம். பெரிய பெரிய படங்களே வந்து ரீ ரெக்கார்டிங்லையும் சாங்லையும் தோத்துக்கிட்டு இருக்கிற மத்தியில வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டு இருக்காப்புல ஜென் மார்டின். அதுல சித் ஸ்ரீராமோட சாங் வேற அப்படியே என்ன பெரிய படம் இருக்கு இல்லையா, பெரிய படம் ஒரு 100 கோடி 80 கோடி போட்டு எடுத்த படம். அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த மியூசிக் பண்ணியிருக்காப்புல இந்த ஜென் மார்டின். வாழ்க்கையில வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் அவர் தான். இந்த குரு கூட சேர்ந்து நானுமே அவரை வந்து விஷ் பண்ணலாம்னு தேடினேன், அவர் வரல. மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த கேமரா சினிமோட்டோகிராஃபர் ஒரு ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, சொல்லி மலை மேல ஃபைட் சீன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து மிஸ்கின் சார் படத்துலேயே ஒரு சீனு பார்த்தா இங்கே ஒரு டன்னல் மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஈகிளை ஷாட்ஸ் வச்சிருப்பாங்க மேல இருந்து, அவ்வளோ பியூட்டிங்க. அது தவிர 4 பொண்ணுங்களையும் லட்டு மாதிரி காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோ ருத்ராவை காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்க அம்மா அந்த வீடு போர்ஷனு, மொட்டை மாடி போர்ஷனு லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த அது என்ன சொல்றது ஒரு ரொமான்ஸ் பண்ற சீன்ஸ் எல்லாத்துலயுமே கேமராமேன் வந்து நின்றுருக்கான்னு தான் சொல்ல முடியும். இதை தாண்டி வந்து ஒரு கிறிஸ்பான எடிட்டிங்கை வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காரு எடிட்டர். டெக்னிக்கல் அந்த படம் வந்து ஓரளவு ஓகே, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க 2K கிட்ஸ் மட்டும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா நான் சொல்றேன், ஒருத்தருக்கும் கனெக்ட் ஆகும். இந்த லவ் ஃபெயிலியர், லவ் பிரேக்கப் எல்லாமே ஒருத்தன் வாழ்க்கையில வந்து போனது.
அந்த வயசை கடந்த எல்லாருக்குமே ஒரு லவ் இருந்திருக்கலாம், லவ் பிரேக்கப் ஆயிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதையும் அருமையாக காமிச்சுக்கோங்க. லவ் பிரேக்கப் ஆன உடனே அவன் மேல அந்த பொண்ணு மேல வெஞ்சன்ஸ் வச்சு ஆசிட் அடிக்கிறது, அவருடைய போட்டோஸ் வச்சு பிளாக்மெயில் பண்றது, வாய்ஸ் ரெக்கார்டு வச்சு பிளாக்மெயில் பண்றது, மார்ஃபிங் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி சூசைட் அளவுக்கு கொண்டு போறது, அவருடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை நீ ஃபெயில் ஆயிட்ட, என் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆயிட்டேன், ஒன்னையும் நான் ஃபெயில் ஆகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த கல்யாணம் நடக்கும்போது பிரச்சனை பண்ணுது. இவளுக்கெல்லாம் மத்தியில ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாம வேற மாதிரி யோசனை பண்ணியிருக்காப்புல இந்த படத்துல ஹீரோவா. இந்த படத்துல அந்த டைரக்டர் வேற மாதிரி யோசனை பண்ணியிருக்காப்புல. அது இந்த படத்துக்கு பக்க பலம். யங்ஸ்டர்ஸ்னாவே இப்படிதான், திருட்டு பசங்க லஸ்ட்டுக்கானே அலையிறானுங்க, அவங்க வாழ விட மாட்டாங்க, பிரேக்கப் ஆகிறதுக்கே பொண்ணுங்க பயப்படுறாங்க, பிரேக்கப் ஆன பின்னாடி எதுவும் நடந்துருமோ, நம்மளுக்கு கடைசி ஒரு ஆப்பா இருக்குமோ, நாளைக்கு கல்யாணம் நம்மளுக்கு ஃபியூச்சர் பிரச்சனையா இருக்குமோ, நாளைக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனையா இருக்குமோ, இப்பெல்லாம் யோசனை பண்றது மத்தியில இப்படியும் யோசிப்பானுங்க, நல்ல விஷயங்களே யோசிப்பாங்கிறதுனா அருமையான கிளைமாக்ஸ்ல சொல்லியிருக்கப்ப. கிளைமாக்ஸ் சரியான ட்விஸ்ட்டுங்க, சரியான ட்விஸ்ட். அருமையா போய் அவர் சூப்பரான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரசிச்சு வெளியில வர மாதிரி, திருப்தியா வெளியிற மாதிரி ஒரு அருமையான படத்தை பண்ணி வச்சிருக்காப்ல. இதுதான் இந்த படத்துடைய ரிசல்ட். இதுக்கு மேல இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா சொல்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 7.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.